السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين عدد خلقه ورضاء نفسه وزنة عرشه ومداد كلماته. اللهم رب الحل والحرام رب المشعر الحرام رب البيت الحرام ورب الركن والمقام. أبلغ لسيدنا ونبينا وشيخنا محمد صلى الله عليه وسلم من السلام تحية وسلاما. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلتي أدركني يا شفيع المذنبين. اللهم ألهمنا مراشد أمورنا وأعيذنا من شرور أنفسنا. اللهم يا حق انصرني على الحق. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் மகத்தான கிருபையினால் நம் இரண்டு மேலான கண்மணி நாயகம் சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மீலாது பெருவிழாவின் 7வது நாள். வள்ளல் நபியினுடைய வாழ்க்கையே வலிமார்களினுடைய வாழ்க்கை. ஹதரத் அவர்கள் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி பற்றி பேசினார்கள். ஏறத்தாழ 20 வருடம் 3 அப்பாசிய ஹலீஃபாக்களால் சிறையில் அடைக்கப்பட்டு தினந்தோறும் சவுக்கடி கொடுக்கப்பட்டவர்கள். குர்ஆன் படைக்கப்பட்டது அல்ல, அது கைர மக்லூக் என்று சொன்ன காரணத்தால் அன்றைய வஹாபிச சித்தாந்தத்தை ஏற்க மறுத்ததால் அந்த 3 ஹலீஃபாக்களுமே அவர்களை சிறையில் அடைத்தார். 20 வருஷம் சிறை தண்டனை அனுபவித்து ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருக்கு பின்னால 80 அடி. ஒரு நாள் அடிக்கிறவர் கேட்டார், டெய்லி இவ்வளவு அடி வாங்குறீங்களே, உங்களுக்கு வலிக்கலையான்னு கேட்டார். கொஞ்சம் கூட அசராம கத்தாம அழாம ரொம்ப கண்ணியமா அடி வாங்குறீங்களே, உங்களுக்கு வலிக்கலையான்னு கேட்டாராம். அப்பமெல்லாம் ஹம்பல் இமாம் சொல்லுவாங்களா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாயிஃபின் கல்லடியை கவனத்துல கொண்டு வந்துருவாங்க. அந்த புனிதமான பூமானுடைய உடம்பு, புனித உடம்பு கல்லடி பட்டு நெத்தியில இருந்து ரத்தம் வடிச்சு ஓடிச்சு இல்ல, அப்ப ரசூலுக்கு வலிக்க தானே செஞ்சிருக்கோம். அப்ப நமக்காக வலிபுறுத்த வள்ளல் திருமகனாரினுடைய சுன்னத்தை வாழ்க்கையில பின்பற்றக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானா இல்லையா, அதுக்கு நான் சுக்ரு செய்யறேன்னா. 20 வருஷம் வாங்கின கசையடிய அல்லாஹ்வுக்கு சுக்ரு செய்யற ஒரு படலமாக மாத்தினான். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை தான் ஹம்பல் இமாமுடைய வாழ்க்கை. இமாம்கள் 4 பேர்களையும் கொஞ்சம் வித்தியாசமான ஆள் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ். ஒரு வேலையா பக்தாதுக்கு வந்தார். வந்துட்டு இரவோட இரவா வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற நினைப்புல துணி எடுக்காம வந்தாங்க. அப்ப இரவு வேலை முடியாததுனால ஒரு இடத்துல தங்கிட்டாங்க. காலையில எழும்பும் போது குளிக்க வேண்டிய நிர்பந்தம். உடுத்து மாத்துறதுக்கும் துணி இல்லை, ஒரே துணிதான் இருக்கு. அது குளிர்காலம், தஜ்லா நதிக்கு போனாங்களாம். அது ஐஸ் கட்டி பனிக்கட்டியா உறைஞ்சு இருந்துச்சாம். அப்ப ஒரு குச்சியை வச்சு அதை குத்தி அதுல இருந்து வடிஞ்ச தண்ணீர்ல இறங்கி குளிச்சாங்க. குளிச்சுட்டு வெளியே வந்தா கைகாலெல்லாம் உதற ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா மாத்துறதுக்கு வேற துணி இல்லை, ஈர துணியோட உட்கார்ந்து இருக்கிறாங்க. பனிக்காலம், ரொம்ப உடம்பெல்லாம் நடுங்கி போய் அந்த நடுக்கத்தோட மயங்கி விழுந்துடுறாங்க. அந்த மயக்கத்துல மாணவி சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கனவுல வந்து கேட்கிறாங்க, அம்மா தயம்மம் யா அஹ்மத், அகமதை தயமம் செஞ்சிருக்க கூடாதா? என் தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ குளிக்கிற, இந்த உம்மத்துல ஒரு புள்ள கஷ்டப்பட்டா நமக்கு பிடிக்காது. அழகா பேரை சொல்லி கேட்கிறாங்க, அம்மா தையம்மம் யா அஹ்மத், அகமதே நீங்க தயமம் செஞ்சிருக்க கூடாதா? தயமம் செய்யறது நான் ஹதீஸ்ல சொல்லி இருக்கதானே செய்யறேன். குளிப்பு கடமையாகி கடுமையான குளிரோ வியாதியோ இருந்தா தயமம் செய்யலான்னு நான் சொல்லி இருக்கிறேன்ல, என்னுடைய சொல்ல நீ பின்பற்றி இருக்கலாம்ல என்று கேட்கும் போது சையதுனா அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் கேட்டாங்களா,
யார சொல்லலாம், தயம்மம் செய்யலான்னு நீங்க சொன்னீங்கல்ல, வாழ்க்கையில ஒரு தடையாவது தயம்மம் செஞ்சீங்களா? ஒரு தடவையாவது நீங்க குளிப்பு கடமையா இருக்கும் போது நீங்க தயமம் செஞ்சீங்களா? இல்ல. நீங்க தயமம் செய்யாத போது நான் இப்படி தயமம் செய்வேன். சராசரியான மக்களுக்கு புகாரில இருக்குதா முஸ்லிம்ல இருக்குதான்னு தெரியும். ஆனா என்ன மாதிரி ஆளுக்கு ரசூலுல்லாஹி செஞ்சாங்களா? அதான சுன்னத்து. நபியினுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஹதீஸ்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாத்தில இருந்து வெளியே வந்தது தானே சுன்னத். தரத்து ஃபீக்கும் அம்ரைன், உங்கள ரெண்டு காரியத்தை நான் விட்டுட்டு போறேன். ஒண்ணு கிதாபுல்லா, இன்னொன்னு சுன்னத்தின்னா, என்னுடைய சுன்னத்தை விட்டுட்டு போறேன். அப்ப அந்த சுன்னத்தை நான் இத்திபா செய்யற பின்பற்றுறேன் என்று சொன்ன போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. எப்படி நீ என்ன கண்டியோ அது போல அல்லாஹ்வையும் காண்பாயாக, அல்லாஹ்வை பார்க்கிற நசீப அல்லாஹ் உங்களுக்கு தருவானாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. பின்னால ஒரு காலகட்டத்துல ஹம்பல் இமாம் அல்லாஹுவ கனவுல பாக்குறாங்க. நம்ம கசாலி எழுதுற வரலாற்று செய்தி. அந்த கனவுல கேட்கிறாங்க அல்லாஹ்ட்ட, அல்லாஹுவே கைஃப சபீலு இலைக்க, உன் பக்கம் பாதை எப்படி அல்லாஹ், உன்னை நெருங்கிறதுக்கு என்ன வழி அல்லாஹ், ரூட் என்ன அல்லாஹ் அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் சொன்னானா, பி கலாமி, என்னுடைய குரானை கொண்டு என் பக்கம் வா, அந்த குரானை கொண்டு என்னோடு நெருங்கலான்னு சொன்னானா. அப்ப ஹம்பல் இமாம் கேட்டாங்களா, அபி ஃபஹுமின் அவருடைய தைரி ஃபஹுமின், விளங்கியா விளங்காமலா? விளங்கி நெருங்கிறதா இருந்தா அலுவலர்களுக்கு கொண்டு தான் முடியும். அப்ப யார் நெருங்கிறது? குரானை கொண்டு நெருங்கணும்னா விளங்கி நெருங்கிறதா விளங்காம நெருங்கிறதா? அல்லாஹ் சொன்னானா, பி ஃபஹுமின் அவ் பி கைரி ஃபஹுமின், விளங்கியோ விளங்காமலோ. எப்படியோ குரான் ஓதுறா, குரான் மீது மஹப்பத் இருந்தா, குரான் மீது வெறித்தனமான காதல் இருந்தா, அது அல்லாஹ்வுடைய கலாம், ரப்புடைய பேச்சு. அந்த பேச்சுங்கிற சிந்தனையோட குரான் மதிக்கப்பட்டு ஓதப்படுமையானால் அது என்ன நெருங்கிறதுக்கான வழியா மாறும்ங்கிறான் ரப்புல் ஆலமீன். அந்த செய்திகளை எல்லாம் நாம பார்க்கும்போது நம்முடைய இமாம்கள் 4 பேருமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை அப்படியே உரிச்சு வச்சிருந்தாங்க. அந்த 4 பேர்லயும் ஹம்பல் நாயகம் அப்படியே ஐதிகி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றக்கூடிய ஒரு பெருமகனாராக மாறினார். அருமையானவர்களே, அதுல சயீத் இப்னுல் முஸய்யப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாபியின்களில் மிக முக்கியமான ஆள், ஒரு வித்தியாசமான தாபியின் கூட. ஹர்ராவுடைய போர் காலகட்டத்தில் மஸ்ஜித் நபவியில 3 நாளைக்கு பாங்கு சொல்லப்படுங்க. யசீதனுடைய ஆட்கள் மதீனாவுக்குள்ள வந்து அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரியான ஆட்கள்கிட்ட பையத்து வாங்குறதுக்காக வந்த நேரம். அப்ப மதீனாவுக்குள்ள ஒரு கலகம். அந்த கலகத்தினால 3 நாளைக்கு மஸ்ஜித் நபவியில பாங்கு சொல்லப்படல, இகாமத்து சொல்லப்படல. இந்த 3 நாளும் சயீத் இப்னுல் முஸய்யப் ரஹ்மத்துல்லாஹ் மஸ்ஜித் நபவியிலே இருக்கிறாங்க. ஏன்னா அந்த பள்ளியில பாங்கு இல்ல, இகாமத்து இல்ல, ஆனா தொழுகை இருந்தது. இவருக்கு தொழுகையினுடைய நேரம் எப்படி தெரியும்? ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலாவுல தலை வச்சு இருப்பாங்க. தொழுகையினுடைய நேரம் வரும்போது ஹம்ஹமத்து, ஒரு முனகல் சப்தம் வருமா, ரவுலாவுல இருந்து ஒரு முனகல் சப்தம் வரும். அந்த சப்தம் வந்துட்டா வக்து வந்துருச்சுன்னு சொல்லுவாங்களாம். தாரமி ரமூல்ல அறிவிக்கிற ரிவாயத்து மிஷ்காத்துல கராமத்தினுடைய பாபுல கூட இருக்கு. அந்த சயீத் இப்னுல் முஸய்யப் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாவில் இஷாரா கொண்டு 3 நாட்கள் மஸ்ஜித் நபவியில தொழுத ஒரு பெருமகனார். பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறாங்க. சுபுக்கு பாங்கு சொல்லியாச்சு. 2 ரக்காத் தொழுதாங்க. சுன்னத் தொழுதுட்டு உட்கார்ந்தாங்க. ஒருத்தர் பள்ளிக்குள்ள வந்தார். வந்தவர் தொழுறாரு தொழுதுட்டே இருக்கிறார். ஏன்னா நம்ம ஊர்ல எல்லாம் பாங்குக்கு இக்காமத்துக்கு 40 நிமிஷம் இடைவெளி இருக்கு. 2 ரக்காத்துக்கு 4 நிமிஷம் தான். மீது 36 நிமிஷம் சும்மா இருக்கணுமே நினைச்சு தொழுதுட்டே இருக்காரு. அதுல சயீத் இப்னுல் முஸய்யப் ரஹ்மத்துல்லாஹ் பாக்குறாங்க, கோபம் வருது. அவரை கோபம் வந்து சொன்னாங்க, தெரியலன்னா கேட்டு தொலைய வேண்டியது தானே, தெரியலன்னா கேட்டு தொலைய வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி ஒரு கடுப்பா ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். அவர் தொழுது முடிச்சார்.
தொழுது முடிச்சவர் கேட்டாரு, அத்தஹ்ஷா அன்யு அஸிபனி அல்லாஹு பிகஸ்ரத்தி ஸலாத்தி, நிறைய தொழுதா அல்லாஹ் வேதனைப்படுத்துவான்னு நீங்க பயப்படுறீங்களான்னு கேட்டாரு. நிறைய தொழுதா அல்லாஹ் வேதனைப்படுத்துவான் அப்படின்னு நீங்க பயப்படுறீங்களா? அதனாலதானே தெரியலன்னா கேட்டு தொலைய வேண்டியது தானே அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதுல சயீத் இப்னு முஸய்யப் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்கல்ல, எனக்கு அந்த பயம் கிடையாது. நிறைய தொழுது அல்லாஹ் உதப்பான் அடிப்பான் அப்படிலாம் பயப்படல. ஆனா லாக்கின் ஆஹிஷா ஐயோ அஸ்ஸிபக அல்லாஹ் பிதர்கி சுன்னah, நீ சுன்னத்தை விட்டுட்டேன்னு அல்லாஹ் உன்னை அடிப்பான். நீ சுன்னத்தை விட்டுட்ட அப்படிங்கிறதுனால அல்லாஹ் உன்னை தண்டிப்பான். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய பழக்கம் என்ன? எழும்புவாங்க, தஹஜ்ஜுத் தொழுவாங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பாங்கு சொல்லுவாங்க, 2 ரக்காயத்து சுன்னத்து தொழுவாங்க, தொழுது படுத்துருவாங்க. இகாமத்தினுடைய நேரத்துல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வருவாங்க, காமத் சொல்லுங்க ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, பிலால் காமத் சொல்லுவாரு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைப்பாங்க. அப்ப பாங்கு சொல்லப்பட்ட பின்னால, சுபஹ் பாங்கு சொல்லப்பட்ட பின்னால, குறிப்பா சுபஹனுடைய 2 ரக்காயத்து சுன்னத்தை தவிர எந்த தொழுகையும் கிடையாது. எந்த தொழுகையும் ரசூலுல்லாஹ் தொழல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழாத ஒரு தொழுகைய தொழுதா நன்மை கிடைக்கும்னு அந்த நேரத்தில் நீ தொழுதா நபியினுடைய சுன்னத்தை நீ விட்டுட்டேன்னு அல்லாஹ் உன்னை தண்டிப்பான். அந்த பயம் எனக்கு இருக்கு. நிறைய தொழுதா நான் சும்மா தானே இருக்கேன், கொஞ்சம் தொழுது பார்ப்போமே. சும்மா இருந்தா தொழுறதுக்கு அதெல்லாம் வேலை இல்லை. ரசூலுல்லாஹ் தொழுதா தொழணும். ரசூலுல்லாஹ் தொழக்கூடாதுன்னு சொன்னா தொழக்கூடாது. அங்கதான் இத்திபா, பரிபூர்ணமான பின்பற்றுதல். அதான் நமக்கு சயீத் இப்னு முஸய்யப் ரஹ்மத்துல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிற ஒரு செய்தி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பின்பற்றுதல் என்பது நம்முடைய ஹவா, மனோ இச்சைக்கு மிஞ்சிய காரியமா இருக்கும். நம்முடைய விருப்பு வெறுப்புக்கு உட்பட்டதாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு உடம்பு நல்லா இருக்குது, அதனால எல்லாம் முன் சுன்னத்து பின் சுன்னத்து. நாளைக்கு உடம்பு கொஞ்சம் அசதியா இருக்குது, வேலை கொஞ்சம் அதிகமாயிடுச்சு, உடனே ஃபர்து மட்டும். இப்படி இருக்கக்கூடாது. எப்படி இருந்தாலும் சரி, எல்லா நிலையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றப்படும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பேசிட்டு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடியில ஒரு நர வெள்ளை முடி எட்டி பார்க்குது. முதல்ல அந்த முடி எட்டி பார்க்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அபூபக்கர் நாயகம் சொன்னாங்க, ஷுபுத்த யா ரசூலல்லாஹ், வயசாயிடுச்சுன்னா நர வந்துருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியா? ஷய்யபத்னி சூரத்து ஹூத், ஹூது சூரா எனக்கு நிறைய உண்டாக்கிச்சு அப்படின்னா. நேற்றைய இரவு ஹூது சூரா எனக்கு வந்துச்சு. அந்த ஹூது சூராவுல சொல்லப்படுற செய்தி, அதனால ஏற்பட்ட கவலை எனக்கு நிறைய உண்டாக்கிச்சு. இது முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ்வுடைய ரிவாயத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னால தாபியீன்களில் ஒருவர் கனவு காண்கிறார். கனவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், ஹூது சூரா நிறைய உண்டாக்குறதா நீங்க சொல்றீங்க இல்லையா, சொன்னீங்க இல்லையா, ஹூது சூரால எந்த ஆயத்துன்னு கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஸ்தகிம் கமா உமிர்த, சொல்லப்பட்ட மாதிரி செய்யணும். என்ன ஏவப்படுதோ அதுல நிலையா இருக்கணும், இஸ்திகாமத், நிலைப்பாடா இருக்கணும். உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காத நேரம் வரலாம், சுகம் அசுகமான நேரம் வரலாம், சந்தோஷம் சங்கடமான நேரம் வரலாம், குடும்ப வேலை வேலை இல்லாத நேரம்னு மாறலாம். எப்படி இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியத்தையும் நேற்று செய்ததை இன்னைக்கு விடக்கூடாது. இப்படி நிலைப்பாடா இருக்கணும். இந்த ஆயத்து வந்த உடனே அப்படி நிலைப்பாடா இருக்க முடியுமான்னு நினைச்ச எனக்கு நர வந்துச்சு. இந்த கனவு இருக்கு பாருங்க, தஃப்சீர் ஜலாலைனுடைய ஹாஷியாலே வருது. இப்ப இதை இப்படியே வச்சுட்டு பாயிஸில் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ரலியல்லாஹு அன்ஹு எல்லாம் முன்னால உள்ள ஆள். அவங்க உட்கார்ந்து இருக்கும் போது ஒருத்தர் வர்றாரு. வந்தவர் சொல்றாரு, எங்க ஊர்ல ஒரு அவுலியா இருக்காரு. சொல்லுங்க, அவரு தண்ணீர்ல நடக்கிறாரு.
தண்ணீர்ல நடக்கிறது விலாயத்து அப்படின்னு அவர் நம்பி இவர் அல்லாஹ்வுடைய வழின்னு சொல்றாரு. இஸ்லாமி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, எங்க ஊர்ல நிறைய மீன் இருக்குது, எல்லா மீனும் தண்ணியில தான் இருக்கு, எல்லாம் அவுலியா குஞ்சு தான், மீன் குஞ்சு ஃபுல்லா அப்படின்னு விடைக்கிற மாதிரி பேசுறாங்க. பக்கத்துல இருந்தவர் சொன்னாரு, எங்க ஊர்ல ஒரு வலியுல்லா இருக்கிறாரு, வானத்துல பறக்கிறாரு. என்ன சொல்லியிருப்பாங்கன்னு விளங்கி இருக்கும், எங்க ஊர்ல உள்ள பறவைகள்லாம் அதுதான் பண்ணுதுன்னு. மூணாவது ஒருத்தர் சொன்னாரு, எங்க ஊர்ல ஒரு அவுலியா இருக்காரு, அவர் ஒரே நேரத்துல 2 இடத்துல இருக்கிறாரு, பொள்ளாச்சியிலே இருக்கிறாரு, அம்பராம்பாளையத்திலே இருக்காரு, ஒரே நேரம். இஸ்லாமி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, என்கிட்ட ஒரு ஆள் இருக்கான், உலகம் ஃபுல்லா இருக்கான். யாரு? இப்லீஸ். உலகம் ஃபுல்லா இருக்கான். அப்படி 2 இடத்துல இருக்கிறதுனால அவர் அவுலியான்னா உலகம் ஃபுல்லா ஆக்கிரமிச்சு அவனுக்கு விலாயத்து பட்டம் கொடுத்துடலாம். இந்த விடைக்கிற மாதிரியே பதில் பேசிட்டு வந்தாங்க. பக்கத்துல இருந்த முரீது கேட்டாரு, ஆமா அப்படின்னா விலாயத்துனா என்னதான், அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்களேன்னாரு. இஸ்லாமி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, அல் இஸ்திகாமத்து ஃபித்தீன், மார்க்கத்துல நிலைப்பாடா இருப்பது, இஸ்திகாமத்தோடு இருப்பது. எந்த இஸ்திகாமத்து நபிக்கு நிறைய உண்டாக்கிச்சதோ அந்த இஸ்திகாமத்து உள்ளத்துல சிற்ப உண்டாக்குனா அவர் அவுலியா. சொல்லிட்டு சொன்னாங்க, எத்தனை வருஷமா என் கூட நீ இருக்கிறேன்னு கேட்டாங்க. 20 வருஷமா இருக்கிறேன். இந்த 20 வருஷத்துல ஏதாவது ஒரு தொழுகைய நான் கலாவ தொழுது பார்த்திருக்கியான்னு கேட்டாங்க. இல்ல. 20 வருஷத்துல எனக்கு தக்பீர் தஹ்ரீமா தப்பி நீ பார்த்திருக்கிறியான்னு கேட்டாங்க. இல்ல. வேற என்னல கராமத்து வேணும்? இதை விட வேற என்ன கராமத்து வேணும்? தண்ணீர்ல நடக்கிறதும் வானத்துல பறக்கிறதும் ஜின்னு வச்சிருக்கிற யார் வேணாலும் செய்யலாம், மந்திரத்தை கையில வச்சிருக்கிற யார் வேணாலும் செய்யலாம். இவைகளெல்லாம் கராமத்தினுடைய அளவுகோல்கள் அல்ல, விலாயத்திற்கான எடை பொருளும் அல்ல. விலாயத் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை அடிப்படையா வச்சு பேசுனாங்களோ அதை அப்படியே பின்பற்றுவது விலாயத். புரியறதுக்காக சொல்ற, நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய மாசம் தானே. ரசூலுல்லாஹ்க்கு எத்தனை பிள்ளைங்க? அதுதான் சொல்லணும். வழக்கம் போல அஜித் வருவாங்க, அஜித் மார் பேசுவாங்க, அஜித் மார் பதில் கேட்டா அஜித்தே பதில் சொல்லிடணும். எத்தனை பிள்ளைங்க? சும்மா சொல்லுங்க. 7. அல்ஹம்துலில்லாஹ். 4 பொம்பளை பிள்ளைங்க, 3 ஆம்பளை பிள்ளைங்க. ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகும் போது எத்தனை பிள்ளை இருந்துச்சு? 1. யார் இருந்தா? ஃபாத்திமா அம்மா மட்டும்தான் இருந்தாங்க. வேற 6 பிள்ளைங்க என்ன செஞ்சிருச்சு? மௌத்தா போயிடுச்சு. இதுதானே ரசூலுல்லாஹ்வுடைய ஹயாத்திலே மௌத்தா போயிடுச்சு. நம்ம வீட்டுல நம்ம பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா 3 நாளைக்கு பள்ளிக்கு வர மாட்டோம். துவாச்சைங்க ஜெத்து ஐசியூல வச்சிருக்கேன், துவாச்சைங்க ஜெத்து ஐசியூல வச்சிருக்கிறேன், ராத்திரி ஃபுல்லா தூங்கவே இல்லை ஜெத்து. 6 பிள்ளை மௌத்தா இருக்குது அந்த குடும்பத்துல. அசரு தொழுகைக்கு ரசூலுல்லாஹ் பள்ளிக்கு வரலன்னு யாராவது சொன்னாங்களா? இல்ல மக்ரிப் தொழுகைக்கு ரசூலுல்லாஹ் பள்ளிக்கு வரல, தன்னுடைய மகனார் இப்ராஹிம பார்த்தாங்க, பார்த்த பெருமாள் அழுதுட்டாங்க, நாங்கெல்லாம் போய் தேற்றணும், அதனால ரசூலுல்லாஹ் சோகத்துல சொன்னாங்க, நீங்க அபூபக்கரை தொழுகைக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு ஹதீஸ் இருக்கா? இதாங்க இஸ்திகாமத். இந்த இஸ்திகாமத் எங்க இருக்குதோ அவர் சாலிஹ். இந்த இஸ்திகாமத் யார்கிட்ட இருக்குதோ அவரை நாம அல்லாஹ்வுடைய வலின்னு சொல்றோம். இதுதானே? நான் அடுத்து கேட்கவா? ரசூலுல்லாஹ் நமக்கு எத்தனை மனைவிமா இருக்கு? அடுத்த மாசம் வரப்போகுது, சொல்லுங்க. வழக்கமா உட்கார்ந்து மௌலித் ஓதிடுவோம். அஸ்ஸலாமு அலைக்க பொள்ளாச்சியில கத்துன அம்பராபாளையத்துல கேட்கும். அது நம்ம ஊர் மெட்டு. அல்லாஹ் அக்பர் 1.5 மணி நேரம். எழுதின மஹமூது தீபி கேட்டா கூட இப்படி ஒரு டூன் அதுக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆச்சரியப்படுவாங்க. அவ்வளவு அழகா இருக்கு. சரியா? இப்ப எத்தனை பிள்ளை? அவங்களுக்கு எத்தனை மனைவி? 4 மனைவி. எத்தனை குழந்தைங்க? ஜி 49 தான். அவங்களுக்கு மொத்தமே எத்தனை பிள்ளைங்க தான்? 49 பிள்ளைங்க தான். 27 ஆம்பளை பிள்ளைங்க, மிச்சம் 22 தான். சொல்லுங்க, 22 பொம்பளை பிள்ளைங்க.
நான் என்ன பட்ஜெட்டை தாக்கல் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப 27 ஆம்பளை பிள்ளைங்க, 22 பொம்பளை பிள்ளைங்க. அவங்க வஃபாத்தினுடைய நேரத்துல ரசூலுல்லாஹ்வுடைய ஹயாத்திலேயே அவங்களுடைய 22 பொம்பளை பிள்ளைங்கள்ல 21 பிள்ளைங்க மூத்தாயிடுச்சு. என்னைக்கா அந்த வரலாறு நமக்கு ஆச்சரியப்பட வச்சிருங்க. 22 பொம்பளை பிள்ளைங்களை கொடுத்த அல்லாஹ் அவங்க ஹயாத்திலேயே 21 பொம்பளை பிள்ளைங்க மூத்தாயிடுச்சு. 27 ஆம்பளை பிள்ளைங்களை கொடுத்த அல்லாஹ் அவங்க ஹயாத்துல 14 பேரை மூத்தாக்குறாங்க. அப்ப 49 பிள்ளைங்கள்ல 35 போயிடுச்சு. 14 பிள்ளைங்க தான் மிச்சம் இருந்தாங்க. 49 எதுதான் பாக்கி? 14. இல்ல ரசூலுல்லாஹ் அவங்க 35 பிள்ளைங்க மூத்தா போனதுனால அசர் தொழுகைக்கு முன் சுன்னத்து தொழல, அல்லது அசருக்கு பள்ளிக்கு வரல, மகரிபுக்கு பள்ளிக்கு வரல, 3 நாள் மதரசால பாடம் நடத்தல, அல்லது எந்த ஔராதையும் ஓதல, எங்கேயாவது வரலாற்றுல இருக்கா? இல்ல. இதுதான் கௌசியத்தினுடைய மர்த்தபா, இதுதான் குத்துபியத்தினுடைய மர்த்தபா. அப்படியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரித்து வாங்கி இருப்பது. என் பாட்டனார், என் நபி, என்னுடைய ரோல் மாடல் என்னென்ன கஷ்டங்களை அனுபவிச்சாங்களோ அந்த வகையான கஷ்டங்களையும் இந்த தாத்து அனுபவிக்க வேண்டும், அனுபவிக்கும் என்கிற நிலைப்பாட்டிற்கு வருகிற போது அவர் காலத்தின் குத்துபாக சொல்லிக்கிறார். சாதாரணமான ஒரு விஷயமும் அல்ல. நபியினுடைய வாழ்க்கையோடு ரோசனாயத்தினுடைய வாழ்க்கையை ஒரு 2 நிமிஷம் ஒப்பிட்டு பாருங்க. பள்ளி மதரசாவுக்கு படிக்க போகும் போதே 40 திரும்ப கையில கொடுத்து சும்மா விட்டாங்க. என்ன உண்டு உன்னிடம் என்று கேட்டான் திருடனும். தனிபாண்டனுடைய பாட்டு ஞாபகம் வருது இல்ல? அப்ப அந்த நேரத்தில் 40 பொற்காசு இருக்குன்னு என்ன சொன்னாங்க? உண்மையை சொன்னாங்க. நபித்துவத்துக்கு முன்னால ரசூலுல்லாஹ்க்கு என்ன பேரு? சாதிக், உண்மையாளர்னு பேரு. இங்க பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதே உண்மை சொல்லிட்டு போகுது. இங்க ரசூலுல்லாஹ்வுடைய 7 பிள்ளைங்கள் 6 மௌத்து ஹயாத்துல. இவங்களுக்கு எல்லாமே என்ன ஆகுது? ஏறத்தாழ 35 மௌத்தா போகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையின் எல்லா நிலைகளையும் அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக அவர்களிடம் தந்து மகிழ்ந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கூட்டத்தார்கள் ஊர் விலக்கி வச்சாங்க. ஷோபே அபி தாலிப், ஷோபே அபி தாலிபில் ஊர் விலக்கி வைக்கும் போது அவங்கள்ட்ட யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லும் போது குழந்தைங்க பாலுக்கு அழும் போது கொடுப்பதற்கு பால் இல்லாம வெறும் தண்ணீரை கொடுத்தார்கள். மணலில் நடந்து இருளில் தவழ்ந்த ஒரு பாட்டு வரும். அதுல அந்த பாட்டை கேட்கும் போதே நம்முடைய கண்ணுல கண்ணீர் வரும். சருகுகளை எல்லாம் பொறுக்கி தின்று தங்களுடைய வாழ்க்கையை அனுபவித்தார்கள் 2 ஆண்டுகள். ரசூலுல்லாஹ் பக்தாதுக்கு வந்தாங்க. 40 திர்ஹம் கொடுத்தாங்க. அந்த 40 திர்ஹம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா அப்பமெல்லாம் மதரசாக்கள்ல படிச்சு மட்டும்தான் கொடுப்பாங்க. தங்குற இடமும் சாப்பாடு நம்ம தான் பார்த்துக்கணும். அவங்க படிப்பாங்க, படிச்சு சத்திரத்துக்கு வந்துருவாங்க. அம்மா கொடுத்த காசுல ஏதோ கிடைக்கிறத வாங்கி சாப்பிடுவாங்க. 40 திர்ஹம் முடிஞ்சிருச்சு. 40 திர்ஹம் முடிஞ்சு 3 நாள் ஆச்சு. யார்த்தையும் கடன் கேட்க மனசு வரல. கடன் வாங்குறாலும் 10 கோடி கொடுக்குற மாதிரி ஆயிரும்ல. கடன் வாங்குறதுக்கு மனசு வரல. யார்ட்டையும் கடன் வாங்கணுங்கிற எண்ணமும் வரல. ஆனா பசிக்குது. கஜிலா நதிக்கு போவாங்களாம். ஏதாவது கிழங்குகளோ பழங்களோ தண்ணீர்ல மிதந்து வந்தா அதை எடுத்து சாப்பிடலாம். போயிட்டு அங்க போனா ஏற்கனவே ஒரு கூட்டம் அதுக்காக உட்கார்ந்து இருக்கு, அந்த கிழங்க பொறுங்கிறதுக்காக. அந்த ஏழைகளுக்கு விட்டுட்டு வந்துருவாங்க. அவ்வளவு பசியிலையும் கூட விட்டு கொடுக்கிற குணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலீமா அம்மா தூக்கிட்டு போனாங்க. அல்லாமா சுயூத்தி எழுதுறாங்க தன்னுடைய தாரீஃப்ல, ஹலீமா அம்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கிட்டு போனாங்க பால் ஊட்டுறதுக்காக. ஏற்கனவே ஹலீமா அம்மாவுக்கு ஒரு பால் குடி குழந்தை இருக்கு. இந்த மார்புல தான் 2 பிள்ளையும் பால் குடிக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பால் ஊட்டுனா காசு கிடைக்கும். இந்த குழந்தையை நல்லா கவனிக்கணும். இந்த குழந்தை கொழுகொழுன்னு கொழுத்தாதான் அந்த குடும்பத்துல நல்ல காசு வாங்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வரை ஹலீமா அம்மாவினுடைய
ஒரு மார்பில தான் பால் குடிச்சாங்க. குழந்தைக்கு பால் ஊட்டும் போது மார்பில வைப்பாங்க, கொஞ்ச நேரத்துல அந்த பிள்ளை எடுத்து இன்னொரு மார்புக்கு மாத்துவாங்க. ஏன்னா இந்த பால் ஒருவேளை பிள்ளைக்கு இல்லாம போயிட்டா இது வழியா போட்டுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல எடுத்து வைப்பாங்க. ஹலீமா அம்மா பிள்ளைய மாத்துறாங்க, ஆனா பிள்ளை மறுமார்புல பால் குடிக்கல. ஆச்சரியப்பட்டு போனாங்க. அப்பந்தான் அம்மாவுக்கு விளங்கிச்சு, மறுமார்ப குழந்தையிலேயே தன் தம்பிக்கு விட்டு கொடுத்தவர். ஹலீமா அம்மாவினுடைய குழந்தைக்கு விட்டு கொடுத்த குணம். அதனாலதான் ஒரு மார்பிலை பால் அருந்தியதாக இமாம் சுயூத்தி பதிவு பண்றாங்க. இப்ப நபி பிறந்த போது குழந்தையிலே இன்னொரு மார்பை தன் வீட்டு தனையனுக்காக விட்டு கொடுத்தது போல் தஜிலாவினுடைய கிழங்குகளை பொறுக்க வந்த பெருமகனார் அங்கிருந்த ஏழைகளுக்காக அதை விட்டுக்கிட்டு விலகி போறாங்க. சத்திரத்துல வந்து உட்கார்றாங்க. நப்சு சொல்லுது, கடன் வாங்கினா என்ன தப்பா? மார்க்க அனுமதிச்ச ஒண்ணுதானே, கேளு. பக்கத்துல ரொட்டி கடை, 2 ரொட்டி தாத்தா, அம்மா காசு அனுப்பணும்னு தாரேன் சொல்ல, இது ஒண்ணும் தப்பு இல்லையே. இது ஒரு வாழ்க்கைக்கு ஒரு உதவுற ஒரு காரியம் தானே, செஞ்சா என்ன? அந்த நப்சை இழுத்து வச்சு பிடிக்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, கடை கத்துது, வயிறு எறையுது. அந்த நேரத்துல ஒரு இளைஞர் வந்தாராம், நல்ல ஒரு பிரியாணி போட்டத்தை அவுத்து வச்சு பிரிக்கிறார். பிரிச்ச உடனே அதனுடைய வாசனை கமகமன்னு வரும். நப்சு என்ன சொல்றோம், 4-5 நாள் தெருவழியா போகும்போது ஒரு வாசனை வந்தாலே அப்படிம்போம். ஒரு 5-6 நாள் பட்டினியில கிடக்கிற அந்த ஒரு நிலையில அந்த வாசனை உள்ள வரும்போது நப்சு சொல்லுது, கேள, ஒரு பிடி கேள. மௌத்தாகாம இருக்கிறதுக்கு ஹராமாக்கப்பட்டதையும் சாப்பிடலான்னு அனுமதிச்ச மார்க்கம் தானே நப்சு இருக்குது. பல நேரங்கள்ல சூப்பரா பாடம் நடத்தும். நம்முடைய உஸ்தாத்மார்கள்லாம் தோத்து போயிருவாங்க. ஒரு கடைக்கு போறோம், அது அசைவ ஹோட்டல், முனியாண்டி விலாசம் இருக்கும். பக்கத்துல ஹலால்னு ஒரு போர்டு இருக்கும், அது பச்சையில பிராக்கெட் போட்டு வச்சிருப்போம். இப்போ நம்ம உள்ள இறங்கி போகும்போது நம்ம கூட ஒருத்தர் வருவார். உள்ள போட்டோ எல்லாம் சரியில்லையே, தொடச்சு வைப்போம். இல்ல அதை சொல்லல, வேற என்ன சொன்னீங்க? இல்ல ஷிர்கினுடைய சாயல் தெரியுது. சரி, அவங்க பிஸ்மில்லா சொல்லி அறுத்தாங்க. உடனே ஒருத்தர், அதான் ஹலால் போர்டு இருக்குல்ல, ஹலால்னா போர்டு இருக்குல்ல. இப்படியே ஒரு சைவ ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு போக வேண்டியது தானே, இதுக்கு ஒரு பட்டிமன்றம் தேவையில்லை. இத்தக்கும் அவாதிய துகமா, சந்தேகத்திற்குரிய இடங்களை தவிர்த்துங்க. சொல்றாங்க, சந்தேகத்திற்குரிய இடங்களை தவிர்த்துக்குங்க. பனைமரத்தடியில இருந்து பால் குடிச்சாலும் அவ்வளவுதான். இப்படி எல்லாம் நப்சு பேசுது. பொறுமையா சொன்னாங்க, புத்தி கெட்டவனை பேசாம. அஜ்மீர் ஹாஜா நாயகத்தினுடைய ஒரு வார்த்தை, உன் நப்சை கொல்லாத வரையில் நீ உயிரோடு இருக்க முடியாது. உன் நப்சை கொல்லாத வரையிலும் நீ ஹையாக ஜொலிக்க முடியாது. நீ ஹயாத்துள்ளவனாக மாற வேண்டும் என்றால் உன் நப்சை நீ கொலை செய்ய வேண்டும். அதான் மூத்து கபல அந்த மூத்து. எல்லாம் ஒரு நிலைக்கு பின்னால் அந்த இளைஞர் சொல்றாரு, வாங்கலாம் ஒரு வாய் சாப்பிடலாம். கூப்பிட்ட உடனே போக கூடாது இல்ல, ஹவுஸ்லாவும் வேணாங்கிறாங்க. நப்சு சொல்லுது, இந்த நேரத்துல இந்த வீப்பு தேவையா? அவர் தான் கூப்பிடுறாருல்ல ஒரு வழியா. அவர் ரொம்ப வற்புறுத்தின உடனே ஹவுஸ்நாயகம் அதுல கைய வச்சாங்களாம். வச்சு ஒரு பிடி எடுத்து பிஸ்மில்லான்னு வாய்க்கு கிட்ட கொண்டு வந்துட்டு, நீ யாருன்னு கேட்டாங்களாம். அவர் சொன்னாராம், நான் பகதாது பக்கத்துல ஜீலான்ங்கிற ஊர்ல இருந்து இங்க வந்தேன், ஜீலான்ல இருந்து பகதாதுக்கு வந்தேன், ஒரு வேலையா வந்த வேலை முடிஞ்சிருச்சு. ஆனா நான் வரும்போது ஒரு உம்மா, ஃபாத்திமான்னு ஒரு உம்மா, அவங்க மகன் இங்க ஓதுறாராம், அவருக்கு கொடுக்கறதுக்காக கொஞ்சம் காசு கொடுத்து விட்டுச்சு. அந்த சீதேவிய 3-4 நாளா தேடுறேன், ஆனா புள்ள கண்ணுல மாட்டல. இப்ப நான் கொண்டு வந்த காசெல்லாம் முடிஞ்சு நான் ஒரு நாள் பட்டினியா இருந்து அந்த பிள்ளைக்கு அந்த அம்மா கொடுத்த காசுல தான் இந்த சொத்தை வாங்கினேன். சொல்றாங்க, துனியால எழுதிக்கிட்டு அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சா அல்லாஹ் எப்போதும் கைவிட மாட்டான் அப்படிங்கிறது என்னுடைய பாலிய பருவத்தில் என் தாய் கொடுத்தனுப்பிய படத்தின் மூலமாக அல்லாஹ் எனக்கு பாடம் நடத்தினான். அந்த நேரத்துல என்னுடைய மனம் என்ன சந்தோஷப்பட்டு தெரியுமா? 4 நாளா நான் சாப்பிடாம இருந்தா கூட
என் காசுல ஒரு பசிச்சவனுக்கு சாப்பாடு போதில்லை. அப்படி ஒரு சந்தோஷத்தை ரப்ப எனக்கு தந்தான். இதாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷுஅபா அபீ தாலிப்ல 2 வருஷம் என்ன பாடுபட்டாங்களோ அந்த படுதலினுடைய ஒரு பாகத்தை ஹுஸ்னாயத்துக்கு அல்லாஹ் கொடுத்தான். யாருடைய அந்தஸ்தை தூக்கணும், மேல கொண்டு போகணும் அப்படின்னு ரப்ப முடிவு பண்ணிட்டாரோ அவங்கள அல்லாஹ் பல வகையிலும் சோதிக்கிறான். இதுதான் நமக்கான வழிகாட்டுதல். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுதல் அப்படிங்கிறது, ரசூலுல்லாஹ் தாடி வச்சாங்க, நானும் தாடி வைக்கிறேன். ரசூலுல்லாஹ் மிஸ்வாக் செஞ்சாங்க, நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு 2 மீட்டர் லெவல்ல வச்சு வாங்கிட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது பண்ண எல்லாம் பண்ணாங்க, லாஹிரி எல்லா சுனன்களும் பண்ணாங்க. கஅபால குர்ஆன் ஓதுனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த வசனங்களை கஅபால சத்தம் போட்டு ஓதுனாங்க. அதை கேட்க பொறுக்காத அபூஜஹில் ஒரு நாள் ஓதக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்படி ஓதக்கூடாதுன்னு சொன்னதுல கொஞ்சம் கை கலப்பு வந்துச்சு. அந்த கை கலப்புல நபியினுடைய நெத்தியில ஒரு காயம். அந்த காயத்தோட வீட்டுக்கு வர்றாங்க. வந்தா சஹாபிகள் கொதிக்கிறாங்க. ஏன்னா மக்காவினுடைய வாழ்க்கை அல்லாஹ் பொறுமையா இருங்கன்னு மட்டுமே சொன்ன காலகட்டம். இல்ல யார சொல்லலாம், இனி நாம பொறுமையா இருக்க முடியாது, நாம திருப்பி கேட்போம், அடிப்போம், இருங்க பொறுமையா இருங்க. ரத்தத்தோட வர்றாங்க. வந்த உடனே சஹாபிகள் சோகமா இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன மறு வார்த்தை என்ன தெரியுமா? நான் குர்ஆன் ஓதுன லரபனி அபூஜஹில், அபூஜஹில் என்ன அடிச்சான். ஆனா தோழர்களே, எனக்கு ஒரு ஆசை உண்டு, நாளைக்கும் ஓதணும் அப்படின்னா. நாளைக்கும் ஓதணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஓதியே அவன் அடிச்சான்னா நீங்க ஓதுனா என்ன நடக்கும்? அடி கடுமையா தான் இருக்கும். அப்ப நாளைக்கு நீங்க ஓதணும்னு சொல்லல, நாளைக்கு உங்களை உதவாங்க யார் தயார்னு கேட்டாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு எழுப்பி சொன்ன வார்த்தை, அஹ்யைது சுன்னத்தக யா ரசூலல்லாஹ், உங்க சுன்னத்தை நான் ஹயாத்தாக்குறேன். சுன்னத்தை ஹயாத்தாக்குதல்ங்கிறதுக்கு இப்படி எல்லாம் அர்த்தம் இருக்கு. உங்களுடைய சுன்னத்தை நான் ஹயாத்தாக்குறேன், நீங்க அடிபட்டா நான் அடிபடுறது சுன்னத்தானே, நான் பண்ணேன். அதுல இப்னு மஸ்ஊத் போனாங்க, கடுமையான முறை தாக்குனாங்க. சஹாபிகளை ரொம்ப குட்டையான சஹாபி, அவங்க அடியோட வர்றாங்க, ரத்தத்தோட வர்றாங்க. வீடு நிசப்தமா இருக்குது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உள்ள வர்றாங்க, சிரிச்சுட்டே வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, அந்த தல்ஹக்கு இப்னு மஸ்ஊத் யபிகி, இப்னு மஸ்ஊத் அழுறாங்க, நீங்க சிரிக்கிறீங்களே? ஜிப்ரீல் சொல்கிறார், சதஅலம், கொஞ்ச காலத்துல எல்லாம் புரியும். என் சிரிப்புக்கான அர்த்தம் இப்ப புரியாது. அரச அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும், ஒரு காலம் வரும் உங்களுக்கு புரியும். பத்ர் யுத்தம் முடிஞ்சிருச்சு. பத்ர் யுத்தம் முடிஞ்ச மாலையில ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அபூஜஹில் என்ன ஆனா பார்த்துட்டு வர்றது யாருன்னு கேட்டாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் போறேன் யா ரசூலுல்லாஹ், எனக்கு அவனுக்கு ஒரு பஞ்சாயத்து இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வரேன். நேர போனா அவன் உயிருக்கு போராடிட்டு கிடக்குறான். அபூஜஹிலுடைய மார்பில ஏறி உட்கார்ந்தாங்க, கழுத்தை அறுத்தாங்க, தலைமுடிய கவுனாங்க, பிடிச்சாங்க, நேர ரசூலுல்லாஹ் கொண்டு வந்தாங்க. இப்ப இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கையில யார் தலை? அபூஜஹிலுடைய தலை. உள்ள வர்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. இப்ப சிரிப்புக்கான அர்த்தம் புரியுதா? அன்னைக்கு யாரு இப்னு மஸ்ஊத அடிச்சானோ, இன்னைக்கு அந்த இப்னு மஸ்ஊதுடைய கையில யார் தலை? அவன். இது அல்லாஹ்வுடைய நியதி. என்ன சோதனை வந்தாலும் சரி, அந்த சோதனைகளுக்கு பின்னால் ஃபரஜ் அப்படிங்கிற சந்தோஷம், வெற்றி ரப்பு உருவாக்குவான், நீங்கள் கவலைப்படக்கூடாது என்றார். அப்ப இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயத்தில் பின்பற்ற வேண்டும் என்கிற ஆசை சஹாபிகளுக்கு உருவாது. அதனாலதான் சோதனைகளையும் கூட அல்லாஹ் வலிமார்களுக்கு பங்கு வச்சு கொடுத்தான். உலகத்துல சோதிக்கப்படாத அவுலியாக்கள் யாரு? ஒரு ஆளை சொல்லுங்களேன், யாராவது இருக்காங்களா? எல்லாம் மௌத்தான பிறகுதான் பெரிய தர்கா வந்துச்சு, குண்டியல் வந்துச்சு, அதுக்கு பிறகுதான் எல்லாம் வந்துச்சு. அவங்க மேல புகழ்பாட ஆரம்பிச்சாங்க. இருக்கும்போது எல்லாரையும் தூண்டுனாங்க. சீதேவிகள் இருக்கும்போது பின்பற்றி அவங்கள்ட்ட இருந்து ஞானத்தை எடுக்க வேண்டிய சமுதாயம் அவங்களுடைய ஞானத்தை ஏற்காம வெறுத்து ஒதுக்கி அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் அடுத்த தலைமுறை என்ன செய்யுது? அவர்களுக்காக ஈசால் சவா ஃபாத்திஹா நடத்தும். ஒவ்வொரு காலகட்டத்திலும்
கௌசுலாபத்தை எதிர்த்தவர்கள் அல்லாமா இப்னு ஜௌசி. காட்டிலே இருந்து வந்த முஹியத்தீனுக்கு மதரசாவில் பாடம் நடத்துகிற என்னுடைய ஆற்றல் இருக்குதா என்று சவால் விட்டவர் இப்னு ஜௌசி. தல்பீஸை இப்லீஸ், இப்லீஸால் ஏற்படுகிற குழப்பங்கள் என்கிற நூலை எழுதி அந்த நூலில விலாயத்திற்கு எதிராக, கராமத்திற்கு எதிராக, கஷ்பு இல்ஹாமுகளுக்கு எதிராக நிறைய தகவல்களை எழுதியவர். இல்மு மடை திறந்த வெள்ளம் போல பேசினவர். குர்ஆனுடைய ஆயத்தை எடுத்தா அல்லாமா இப்னு ஜௌசி அவ்வளவு விளக்கம் சொல்லுவாங்களாம். அவங்களுடைய விளக்கத்தை கேட்டா மாணவர்களும் மக்களும் சரண்டர் ஆயிடுவாங்களாம். சொன்னாங்க, ஒரு இன்ன காட்டுல இருந்து வந்தவர் தானே, அவருக்கு என்ன பெரிய ஞானம் வந்துட போகுது, என்னுடைய தூசிக்கு கூட அந்த ஆள் சமமாக மாட்டாரு. அல்லாஹ்வுடைய நாட்டம். ஒரு நாள் இப்னு ஜௌசியினுடைய மனசுக்குள்ள ஒரு எண்ணம், ஒரு நாள் பார்த்துட்டு வந்துருவோம். ஏன்னா நிறைய விமர்சனங்கள் பார்க்காம தான் பேசுவான். அவர் எப்படி ஆக்கும், அவர் அப்படி ஆக்கி, இவர் இப்படி ஆக்கும், எவனாவது ஒருத்தன் சொல்லியிருப்பான். சொன்னதை நம்பிக்கிட்டு கண்ட காதை வச்சு மூக்க வச்சு அடிச்சு விட்டுறது. போய் பார்ப்போமே என்ன நடக்குது, ஒண்ணும் தெரியாது. ஆனா அல்லாஹ் இப்னு ஜௌசிக்கு ஹிதாயத்து கொடுக்க நினைச்சான். நேரம் வந்தாங்க, தூரத்துல வர்றதை விளங்கிக்கிட்டாங்க. விளங்கிய கௌசுலாக மாணவர்களுக்கு உபதேசம் பண்றாங்க. இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அவர் ஓரத்துல வந்து உட்கார்ந்தாங்க. தன்னுடைய மாணவர்களோட ஒரு ஆயத்தை எடுத்தாங்க. கௌசுலாக ஒரு ஆயத்தை எடுத்து, இந்த ஆயத்துக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி விளக்கம் சொல்றாங்க அப்படின்னாங்க. இப்னு ஜௌசி மாணவர்கள்ட்ட, நான் சொன்னது தானே எங்கேயோ ஒளிஞ்சிருந்து கேட்டிருப்பாரு. இந்த ஆயத்துக்கு இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு இப்படி விளக்கம் சொல்றாங்க, நான் சொன்னது தானே. இப்படி 20 விளக்கம். அந்த ஆயத்துக்கு சஹாபிகள், தாபியீன்கள், இமாம்கள் சொன்ன 20 விளக்கங்களை வரிசையா சொன்னாங்க. சொல்லி முடிச்சுட்டு ஆரம்பிச்சாங்க, இந்த ஆயத்துக்கு ஜுனைதுல் பகதாதி இப்படி விளக்கம் சொல்றாங்க, ஹசன் பஸ்ரி இப்படி விளக்கம் சொல்றாங்க, மாரூஃபுல் கர்ஹி இப்படி விளக்கம் சொல்றாரு. இந்த விளக்கங்களுக்கு மேல அல்லாஹ் எனக்கு கொடுத்த ஞானத்தை கொண்டு நான் சில விளக்கங்களை சொல்றேன். 10 விளக்கம் சொன்னாங்க. ஒவ்வொரு விளக்கத்தையும் கேட்க கேட்க இப்னு ஜௌசி சட்டையை கிழிச்சாராம், தாங்க முடியாது. ஏன்னா மேல உள்ள அத்தனை விளக்கங்களை விட இந்த விளக்கங்கள் அவர் மெய்சில பண்டிதர் இல்லையா, ஞானம் உள்ளவர் இல்ல, கல்வி கடல் அல்லவா. அவங்களுக்கெல்லாம் லைட்டா புள்ளி வச்சா போடு போட்டுவாங்க. ஆலிம்கள், மார்க்க ஞானத்தில் தேர்ச்சி பெற்ற மகான்கள் தஸவ்வூஃபினுடைய ஞானத்துக்குள்ள வருவார்களே ஆனால், ஹக்கான இடத்தில் இருப்பார்களே ஆனால், அந்த பெருமக்கள் ஒரு புள்ளி வச்சா இவங்க கோடு போட்டுவாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய ஷரியத்தின் ஞானம் அவங்கள்ட்ட இருக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய பவர் இருக்கு. இப்ப இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அந்த விளக்கத்தை கேட்க கேட்க ஆடி போய் சட்டையெல்லாம் கிழிச்சுட்டாங்க. கிழிச்சிட்டு சரண்டர் ஆனாங்க. சரண்டர் ஆகி சொன்னாங்க, உங்களை வெளியே இருந்து பார்க்கறதுக்கு முன்னால நான் பேசின வார்த்தை வேற, இப்ப உள்ள வந்து உங்களுடைய ஞானத்தை கேட்ட பின்னால என்னுடைய நிலை வேற. கைய பிடிச்சு சொன்னாங்க, இனிமே எழுதுனாங்க, இனிமே நீங்க போய் எழுதுங்க. அதுக்கு பின்னால எழுதப்பட்டதுதான் ரசூலுல்லாஹ் மேல மௌலூத் ஓதுவதால் கிடைக்கிற சிறப்புகள். அதுக்கு முன்னால எழுதப்பட்டதுதான் இப்லீஸினுடைய குழப்பங்கள். இப்ப இந்த நிலை எப்படி உருவாகுது? அந்த ஞானிகள் அவங்கள்ட்ட இருக்கிற அந்த ஞானத்தினுடைய பார்வை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பார்வையின் மூலமாக மற்றவர்களை எல்லாம் மாற்றி காட்டினார்களோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பார்வையை ரப்புல் ஆலமீன் இந்த பெருமக்களுக்கு தந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவா, அல்லாஹும்ம ஜஅல் ரிஸ்க ஆலி முஹம்மதின் குத்தா. குத்துனா உணவுன்னு தானே சொல்லுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வே முஹம்மது ரசூலினுடைய குடும்பத்தாரின் உணவை கூத்தாக நீ ஆக்கு. கூத்துனா போதுமானதாக ஆக்கு. நாங்க சாப்பிட்டா அது போதுமானதா இருக்கணும், மிச்சம் வரக்கூடாது. முகமது நபியினுடைய குடும்பத்தில் ஒரு பருக்க மிச்சமான வரலாறு இந்த குடும்பத்திற்கு இருக்கக்கூடாது. ஒரு பருக்கையை வேஸ்ட் பண்ணின பிரச்சனை இந்த குடும்பத்துக்கு வரக்கூடாது. அப்படி எங்களுடைய உணவை ஆக்குன்னு துவா செஞ்சாங்க.
அஜ்மீர் காஜா நாயகம் அல்லாட்ட கேட்கிறாங்க. அவங்க அல்லாட்ட கேட்ட துவா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க மின் கைரிக்க அல்லதி லா யம்லிகுஹு கைருக்க. ரொம்ப அற்புதமான பிரார்த்தனை. உன்கிட்ட இருக்கிற எல்லா கைரையும் கேட்கிற. அந்த கயிறு எப்படிப்பட்டதா இருக்கணும்? வேற யாராலும் தர முடியாத கயிறா இருக்கணும். அது வேற யாருக்கும் சொந்தமானதாகவும் இருக்கக்கூடாது. உனைட்டையும் இருந்து இன்னொருவன்றையும் சிலது இருக்கும். அப்படிப்பட்ட கயிறு எல்லாம் எனக்கு வேணாம். மில்கன் லில்லாஹி ஃபகத் எது இருக்குதோ அந்த கயிறை எல்லாம் ரப்பே உன்னிடத்தில் நான் கேட்கிறேன். வர்சுக்னி ரிஸ்கன் ஹலாலன் தய்யிபா, ஹலாலான உணவை எனக்கு தா. வகன்னிஇனி பிமா ரஸக்தனி, எதை எனக்கு ரிஸ்கா தந்தியோ அதை எனக்கு போதுமானதாக ஆக்கி. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பிரார்த்தனை செஞ்சாங்களோ அந்த பிரார்த்தனை இன்னைக்கும் அஜ்மீர்ல சொல்லுங்களேன். ட்ரெயின்ல போனா போதும் இதுதானே, திரும்ப வர்ற வரை என்ன கிடைச்சிட்டே இருக்கும்? சோறு கிடைச்சுக்கிட்டே. உணவுக்கு பஞ்சம் இல்லாத, உணவுக்கு பஞ்சம் இல்லாத ஒரு தர்பார். யாரு அஜ்மீர் காஜா? யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு? ஓ, ரசூலுல்லாஹ்க்கு 40 வயசு. கொஞ்சம் அதை யோசிச்சு பாருங்களேன். சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவில் சிகாகோவில் நடக்கிற ஆன்மீக மாநாட்டுக்கு போறாரு. அந்த ஆன்மீக மாநாட்டுல பேசி முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வராரு. அப்ப இந்தியாவுல விமான நிலையத்துல இறங்குற உடனே நிருபர்கள் கேட்கிறாங்க, இந்தியா பாரதம் பண்பாட்டுல கலாச்சாரத்துல ரொம்ப மேலோங்கி இருந்த ஒரு நாடு, இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அது தேஞ்சி தேஞ்சி சீரழிஞ்சுக்கிட்டு வருது. இந்த பழைய பண்பாட்டை மீட்டெடுக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்டாங்க. ஏன்னா ஒரு ஆன்மீக மாநாட்டுல இருந்து வர்றாரு. இப்போ விவேகானந்தர் சொன்னாரு, வேற ஒண்ணும் இல்ல, நல்ல பண்பட்ட பக்குவமான ஒரு 10 இளைஞர்களை என் கையில தந்தா நான் பழைய பண்பாட்டை மீட்டெடுப்பேன். இது அவர் சொன்ன வழி. இப்ப நம்ம ஊர்ல ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு இடத்துல போதை, அது ஒரு இடத்துல வேற ஏதாவது நடக்குது, அதை சரி பண்ணணும் அப்படின்னா ஒரு 4 பேர் என்ன செய்வாங்க? பேசுவாங்க. பேசிக்கிட்டு ஒரு 5 பேரை சேர்ப்பாங்க. சேர்த்து ஒரு இயக்கமா சங்கமா குரூப்பா மாறிதான் அதை போய் தடுப்பாங்க. இப்ப அல்லாஹ் 40 வயசுல ஜிப்ரீல் மூலமா சொன்னா, அல்லாஹ் ஒருதான் நான் நபின்னு சொல்லுங்கன்னு சொன்னான். சரியா? அத ரசூலுல்லாஹ் சொல்லும் போது உலகத்துல வேற யாராவது இருந்தாங்களா முஸ்லிம்கள்? விவேகானந்தர் கேட்ட மாதிரி 10 பேர் எனக்கு வேணும்னு கேட்டாங்களா? இல்லையே. ஒற்றை மனிதரா நின்னாங்க. நான் அல்லாஹ்வுடைய நபின்னு சொல்லும் போது, அல்லாஹ் ஒருத்தேன்னு சொல்லும் போது, அவளை தவிர உலகத்துல ஒருத்தரும் இல்ல. அந்த நெஞ்சு எழுத்தோம், என் ரப்பி என்னோட இருக்கிறான், நான் அவனுடைய அடிமை, முழுமையா அடிமையா மாறிட்டேன். அடிமையா மாறினதுனால என்ன காக்க வேண்டிய பொறுப்பு அவனுடைய பொறுப்பு. அந்த களப்பணிக்கு முன்னால் தன்னை பக்குவப்படுத்தி களத்திற்கு இறைவனின் துணை கொண்டு வெளியே வந்தார்கள். விட்டு பிரிகிற போது 1,24,000 பேரை உண்டாக்கிட்டு போனாங்க. பாகிஸ்தானுடைய முல்தான் வழியாக இந்தியாவுக்குள்ள வர்றாங்க. அஜ்மீர் காஜா நாயகம் முல்தான் வழியாத்தான் உள்ள வர்றாங்க. அப்படி வரும்போது அவங்க கையில என்ன இருந்தது? கஜாநாயகத்தினுடைய வரலாற்றை எழுதின வரலாற்று ஆசிரியர் நிறைய பேர் உண்டு. அதுல ஹிப்பர் அப்படிங்கிறவரு அவங்களுடைய வரலாறு ஆங்கிலத்தில் எழுதுற, அந்த ஆங்கில தமிழ் மொழிபெயர்ப்பு வந்துச்சு. அவர் எழுதும் போது சொல்றாரு, அவங்க அஜ்மீருக்கு உள்ள முல்தான்ல இருந்து இந்தியாவுக்குள்ள வரும்போது அவங்கள்ட்ட இருந்தது ஒரு காவி கைலியும் ஒரு காவி துண்டும். அந்த காலத்துல காவிக்குள்ள நம்ம கையில தான் இருந்துச்சு. நம்ம தான் காலி பண்ணிட்டோம். காலிகள் எல்லாம் காவி எடுத்துட்டான், போயிடுச்சு. ஒரு காவி துண்டோட தான் வந்தாங்க. துறவிகளினுடைய அடையாளம். காவிங்கிறது யாருடைய அடையாளம்? யோகிகள், துறவிகள், சாதுக்கள், இவர்களினுடைய அடையாளம். அந்த ஆடை கட்டிட்டா இவர் சமாதான புருஷன் அர்த்தம். இன்னைக்கு கட்டினவன் தான் எப்படி இருக்கான்? சமாதானத்தை அறுக்கிற புருஷனா இருக்கான். இப்ப இந்த காவி துண்டு, கையில ஒரு ஒது செய்வதற்கான கூஜா, கழுத்துல ஒரு ருத்ராட்சம் மாலை. அது உடல் சூட்டை தணிக்கிறதுக்காக போடுறதுதான், எல்லாம் பெரிய இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது போட்டுட்டா புதுசமான அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. உடம்பினுடைய சூட்டை தணிக்கிறதுக்காக போடுறது. முத்துல பாசில ஒரு வகை. அந்த ருத்ராட்சம் மாலை, கையில ஒரு தஸ்பீஹ், இதை தவிர எதுவும் கிடையாது. ஆனா இந்தியாவுக்கு உள்ள அவங்க வஃபாத் ஆகும் போது
அவங்க கையால இஸ்லாத்துக்கு வந்தவங்க 90 லட்சம் பேர். ஒரு ஆளு முஸ்லிம் ஆயிட்டாலே, அவர் ஆனது இஸ்லாமானே தெரியாது, முஸ்லிம் ஆயிட்டாலே அண்ணனுடைய அழைப்பு பணியில் ஐயப்பன் அப்துல்லாவாக மாறினார். உடனே முகநூல் ஃபுல்லா கங்க்ராச்சுலேஷன், வாழ்த்துக்கள், சூப்பர் பணி தொடரட்டும். ஒரு 100-200 பேர் வந்துருவான். எதுக்கு? ஒரு ஆளுக்கு. இவ்வளவு மீடியாக்கள் வளர்ந்திருக்கிற காலத்துல ஒரு ஆளை முஸ்லீம் ஆக்குறது பெரிய சாதனையா நினைக்கப்படுது. ஒண்ணுமே இல்லாத காலத்துல ஒரு மனுஷன் சாதாரண காவி துண்டோட வந்து 90 லட்சம் பேருக்கு ஹிதாயத்தை கொடுத்துட்டு எத்தனையோ முஸ்லிம்களை நல்லவங்களா மாத்திட்டு ஒன்னும் தெரியாத அப்பாவி போல சாதாரணமா தூங்கிட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க பாருங்க, அதுதான் சாதனை. இதான் ரசூலுல்லாஹ். பெருமானார வேற எங்கேயும் தேட வேண்டியது இல்லை. ஒற்றை மனிதராக அபூ குபைஸ் மறையில் நின்று லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்ன அந்த மனிதனுடைய ஒற்றை வார்த்தை இந்த உலகத்தில் 200 கோடிகளுக்கும் மேற்பட்ட முஸ்லிம் உள்ளத்தில் அழைப்பு பணியில் தூய்மை இருக்குமேயானால், அல்லாஹ் என்கிற அந்த சிந்தனை உயிரோட்டம் பெற்றிருக்குமேயானால், அவர்களினுடைய களப்பணியில அல்லாஹ் பாக்கியங்களை உண்டாக்கிறான், பரக்கத்தை உண்டாக்கிறான். அதனாலதான் கஜாநாயகத்தினுடைய தர்பார் எப்போதும் பசி இல்லாத தர்பார். அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, அல்லாஹ்வே என் தர்பாருக்கு வர்றவங்க பசியோட போகக்கூடாது. உலகத்துல பெரிய விஷயம் என்ன? ஹதீஸ்ல நம்ம படிக்கிறோம்ல, ஐயுல் அமாலி அஃதல் யா ரசூலுல்லாஹ் இத்ஆமு தஆம், உணவு கொடுப்பது. அன்துதிம தஆம், நீ உணவு கொடுப்பது. பெரும்பாலும் ஹதீஸ்ல சிறந்த அமல்னு வர்றது என்னது? பசி போக்குதல். பசி போக்குதல் என்கிறது ஒரு பாக்கியமான காரியம். ஆனா பெரும்பாலும் இன்னைக்கு அது பசிச்சவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், சரியா? பசிச்சவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஏன்னா ஒரு விஷயம் இருக்குங்க, ஒரு உதாரணம் சொல்லலாம்ல அஜித்? பள்ளிதான், ஒரு வாரமா டாய்லெட் போகல, பாத்ரூம் போகல, ரொம்ப சிரமப்பட்டார். டாக்டரா போனாரு, டானிக்கா குடிச்சாரு, விளக்கெண்ணையும் குடிச்சாரு, என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தாரு. ரொம்ப வலி, வயிறு வெடிச்சிரும் போல ஆயிடுச்சு. கடைசியா அல்லாஹ்வுடைய நாட்டம், ஒரு நாள் உள்ள போனாரு, ஒரு வார லக்கேஜும் மொத்தமா அப்படியே ஃப்ரீயா போயிடுச்சு. வெளியே வரும்போது எப்படி வருவார்? அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இந்த அல்ஹம்துலில்லாஹ் அப்பா இருக்கு பாருங்க, சூப்பர். இதை அனுபவிச்சு சொல்றான் மனுஷன். இவ்வளவு இதுக்கு முன்னாலாம் அல்ஹம்துலில்லாஹ் இல்லதா அப்பா நீ பக்கத்துல ஒரு ஆமின்னு சொல்லுவாரு. அதுல வந்து ரசனை, ஏன்னா அனுபவிக்கல, அனுபவிக்காம சொன்னார், அவ்வளவுதான். ஆனா ரெண்டாவது உள்ளது அனுபவிச்சார். அனுபவிச்சதுனால அல்ஹம்துலில்லாஹ் அப்பா, ஒரு அவரை அறியாம அவருக்குள்ள ஒரு ஆக்ரோஷம் உள்ள வருது. அது மாதிரி ஒரு 4-5 நாள் சாப்பிடாத ஒரு ஆளு அவருக்கு ஒரு சாதாரண ஒரு டம்ளர் பால் கொடுத்து பாருங்களேன், நல்லா இருக்கணும், தனி பரம்பரையெல்லாம் நல்லா இருக்கணும் பாரு. நாம சாதாரணமா ஒரு 100 மில்லி பால் தான் கொடுத்தோம், ஆனா 10 பரம்பரைக்கு அவருக்கு போச்சு. காரணம் என்னன்னா அவர் பசி. அப்ப அந்த மாதிரி யார் இருக்கிறா? கடன் வாங்கி கொடுக்க முடியாம, வெளியவும் சொல்ல முடியாம. ஏன்னா வெளியே சொல்றதா இருந்தா ஒரு பேச்சாளரா இருக்கணும். நான் 1000 தர்றேன், நான் 10,000 தருவேன், எல்லாரும் வழியை வந்து கொடுப்பாங்க. அதுவும் சுன்ன ஜமாத் பேச்சாளரா இருக்கக்கூடாது. சுன்ன ஜமாத் பேச்சாளரா இருந்தா அவரு காசுல தான் வந்து பயன் பண்ணுவோம். ஏன்னா அங்கதான் 10,000 கோடி 20,000 கோடி அண்ணனின் கடதீர்க்கு அண்ணனின் விழுதுகள் லட்சமாய் தரும், அப்படி இப்படிம்பாங்க. எதுக்கு அதை சொன்னோம்? சரி, கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியாம இருக்கிறார், அவர் ரொம்ப சிரமப்படுறார். அந்த நேரத்துல போய் அவருடைய சிரமத்தை போக்கி பார்த்தார். மகளுக்கு கல்யாணங்க, 10 பவுன் நகை போடுறத சொல்லிட்டாரு. அவர் சொல்லும் போது பவுன் 50,000 ரூபாய், கல்யாண நேரத்துல பவுன் 1,4 லட்சம் ரூபாய். மனுஷன் என்னதான் பண்ணுவான்? 5 லட்சம் ரூபாய் தான் நகைக்கு வச்சிருக்காரு, இப்ப 12 லட்சம் ரூபாய் வேணும். திணறான் கிடந்து.
சொன்னதை நீங்க செஞ்சுதான் ஆகணும்னு அவங்க சொல்றாங்க, வெளியே சொல்லவும் முடியல. இந்த மாதிரி நேரத்துல போய் யாராவது ஒருத்தர் எடுத்தா ஒரு போன் இருக்கு வச்சுக்க, சொல்லும் போது அவருக்கு சந்தோஷம் இருக்கு. இந்த சந்தோஷம் தான் மகிழ்வித்து மகிழுதல், அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி அந்த சந்தோஷத்தை பார்த்து நாம மகிழ்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஒரு சஹாபி, ஐயுல் அமாலி அஃதல் யா ரசூலல்லாஹ், நாயகமே அமல்கள்ல ரொம்ப சிறந்தது எதுன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன் துதுகில சுரூர ஃபீ கல்பி அஹீக்கல் முஸ்லிம், உன்னுடைய முஸ்லிமான சகோதரருடைய உள்ளத்துல மகிழ்ச்சியை நுழைக்கிறது, சந்தோஷத்தை. இன்னைக்கு அப்படியே நடக்குது, வீட்டுல இருந்து வெளியே வந்துட்டு வீட்டுக்கு போகும்போது சந்தோஷமா போகுமான்னு நமக்கே தெரியாது. ஏன்னா அவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஒரு மோசமான ஒரு காலகட்டத்தில் வாடுறோம். நம்ம காதை நம்மளால பாதுகாக்க முடியல, நம்ம வாயை நம்மளால பாதுகாக்க முடியல. நாம பித்தனா அடுத்தவரை பத்தி பேசாம இருக்கலாம்னு நினைச்சாலும் கூட அங்க இருந்து வருவாரு, அஜித் செய்தி தெரியுமா, அஜித் தான் பாவம். அஜித் வந்த உடனே கேட்பாரு, அஜித் செய்தி தெரியுமா, அஜித்துக்கு தேவையா? இல்ல அஜித்துக்கு தேவையில்லாத விஷயம் இல்ல. அவர் சொல்லும் போது அஜி வேணா அஜி அப்படின்னா அவர் வேற ஒரு தீப்பெட்டி பத்த வச்சுருவார். இப்ப இந்த மாதிரி ஒரு சூழல்ல அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துதல்ங்கிறது ஒரு அற்புதமான காரியம். என்னை கொண்டு கபர்ல வச்சுட்டாங்க. அந்த 6 அடிக்கு கீழே நல்ல பொதிஞ்சி வச்சு அதுக்கு மேல கம்பு போட்டு, அந்த கம்பனுடைய இடுக்கு கொஞ்சோன்னு வெளிச்சம் வந்துருமோன்னு பயந்து பாய போட்டு, அந்த பாயில நோட்டிட்டு வந்துருவாரோ அந்த பாய கம்புக்குள்ள சொல்லி அது குத்துறவு 2-3 குத்து குத்தி அதுக்கு மேல மண்ணள்ளி போட்டு தரையோடு தரையா ஆக்காம அதுக்கு மேலையும் தூக்கி, ஒருவேளை கையை வச்சு எழுப்பிடுவானோ அதுக்கு மேலையும் தூக்கி, மண்ணு உதிர்ந்துருமோ உதிரக்கூடாது கொஞ்சம் தண்ணியும் தெளிச்சு அது காஞ்சி கிடக்கட்டும் எல்லாம் செஞ்சுட்டு போயிருவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வெளிச்சம் இருக்கு, கரண்ட் திடீர்னு போயிடுச்சு, இன்வெர்டர் இல்ல, ஜெனரேட்டர் எல்லாம் ஆஃப், அந்த இடம் எப்படி இருக்கும்? கடுமையான இருட்டாரு, கொஞ்ச நேரம் கடுமையான இருட்டாரு. 6 அடி மண்ணு, அதுக்கு கீழே பலவை, நம்ம உடம்பையும் சுத்தி வச்சிருக்கு, இப்படி இருக்கும். அந்த கண்ணை திறந்த உடனே மனுஷனுக்கு ஒரு கன்றாவியான நிலை வருமா. அதைத்தான் ரசூலுல்லாஹ் பஹுஷத்து, தனிமையினால் ஏற்படக்கூடிய விருப்பம். அந்த பஹுஷத்தில் அவர் கத்துவாராம், அல்லாஹ்வே. அந்த கத்துற நேரத்தை திடீர்னு சில மனுஷனுடைய கபர்ல ஒரு வெளிச்சம் வரும். இந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு மஹாத நூர், இது என்ன வெளிச்சம்னு கேட்பாரு. அப்ப அந்த வெளிச்சம் பேசுமா, அன மலக்கும், நான் ஒரு மலக்கு. உலகத்துல நீ வாழும் போது ஒரு மனுஷனுடைய சங்கடத்தை கஷ்டத்தை நீ போக்குன, அந்த ஆளு துவா செஞ்சா நீ சந்தோஷமா இருக்கணும், நான் கஷ்டப்பட்டு சந்தோஷப்பட்டேன், இந்த ஆளு கஷ்டமே படாம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு அவர் துவா செஞ்சாரு. அந்த துவாவை ஏத்த அல்லாஹ் ஒரு மலக்க படைச்சான். அந்த மலக்கான நீ மௌத்தாகிற வரையிலும் உனக்காக அல்லாஹு மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, அல்லாஹ்வே இவரை மன்னிச்சிரு, இவரு கிருபை காட்டு அப்படி 24 மணி நேரம் துவா செஞ்சுட்டே இருந்தேன். நீ மௌத்தானு கபர்ல வச்ச உடனே அல்லாஹ் எனக்கு சொன்னா, நீ நேர கபருக்கு போ, மறுமையில் படைப்புகள் எழுப்பப்படுகிற வரையிலும் பகிஷத்தில் உன்சத்தை உண்டாக்கு, அவனுடைய தனிமை வெறுப்ப போக்கு, அவனுக்கு துணையாக நீ இருன்னு அல்லாஹ் சொன்னா, கியாமத்து நாள் வரை உன் கூட தான். அடுத்தவங்களை இரவுல தஹஜ்ஜுத் தொழுதா சிறப்பு இருக்குது, மாசத்துல 3 நோன்பு வச்சா சிறப்பு இருக்குது. அஜர் கரெக்டா செஞ்சிருவாரு எல்லாத்தையும். ஏன்னா அங்க எல்லாம் எந்த தேவையும் இல்லை. 100 ரக்காத் தொழுதா இதெல்லாம் கிடைக்கும்னா ரெடி, 10 நோன்பு வச்சா இதெல்லாம் கிடைக்கும் ரெடி. ஆனா அடுத்தவங்க மனசை காயப்படுத்தாத ஒரு வாழ்க்கை, விலாயத்துங்கிறது வேற வெளியில எல்லாம் இல்லை, விலாயத்துங்கிறது நமக்குள்ள இருக்கு. அடுத்தவங்களை காயப்படுத்தாத ஒரு வாழ்க்கை. இது ஒரு ஹதீஸ் எங்களுடைய குருநாதர் எங்களுக்கு அனுப்பியிருந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் தான், நம்ம ஏற்கனவே படிச்ச ஹதீஸ் தான். ஆனால் அவ அனுப்பும் போது கண்ணில இருந்து கண்ணீர் வருது. என்ன ரசூலுல்லாஹ்வுடைய மாசம், நம்ம ரசூலுல்லாஹ்வை என்ன கொண்டாடணும், ரசூலுடைய எந்த வார்த்தைக்கு நாம் மரியாதை கொடுத்தோம். சொல்றாங்க, லா துதல்லிலு அவுலாதக்கும், உங்களுடைய குழந்தைகளை இந்தல் எத்தாமா, அனாதை பிள்ளைகளுக்கு பக்கத்துல கொஞ்சாதீங்க.
உங்க பிள்ளைங்க தான். ஆனா அடுத்த பிள்ளை அனாத பிள்ளை, அத்தா இல்லாத பிள்ளையா இருந்தா, அம்மா இல்லாத பிள்ளையா இருந்தா, அந்த பிள்ளைகளுக்கு முன்னால உங்க பிள்ளைகளை கொஞ்சாது. ஏன்னா அந்த பிள்ளை மனசு கஷ்டப்படும். எனக்கு அத்தா இருந்தா அவருக்கு கொஞ்சம் மாதிரி, அந்த பிள்ளை அவருக்கு கொஞ்சம் மாதிரி, என்னத்தா என்னையும் கொஞ்சம் இருப்பார்ல, இதுதான் அத்தா இல்லையே. அந்த பிள்ளை மனசு படாத பாடுபடும். ஒரு குழந்தையினுடைய மனசு கூட காயப்படுத்தாது. அப்படி காயப்படுத்தினா அந்த பிள்ளை கவலைப்படும். சொல்ல பேசுறாங்க அடுத்து, அந்த பிள்ளை கவலைப்படும். அப்படி கவலைப்பட்டா அழிக்கும். அல்ல உங்க மேல கோவம். பிள்ளை வருத்தப்பட்டா அல்ல உங்க மேல கோவப்படுவான். அப்ப அல்லாவுடைய கோபம் எங்க இருக்குது? என் பிள்ளை கொஞ்சிறது. யோசிச்சு பாருங்க, எங்க கொஞ்சிறது? அனாதைகள். அடுத்தவங்களுடைய மனசை காயப்படுத்த கூடாது அப்படிங்கிறத கவனமா வச்சு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினாங்க. அதனாலதான் வலிமார்கள் எல்லோருமே அந்த விஷயத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன தரீக்கத்தனா ஹாதிஹி, என்னுடைய இந்த தரீக்கத்து தரீக்கத்தும் முஹம்மதியத்தும், இது முஹம்மதியத்து தரீக்கத்து. ரசூலுல்லாஹினுடைய காலத்தில் காதிரியா தரீக்கா கிடையாது. காதிரியா மதரசா இருந்துச்சு. அவங்க உருவாக்கின மதரசாவுக்கு அல் மதரசத்துல் காதிரியான்னு பேர். அவங்க உருவாக்கின தரீக்கத்துக்கு அது பேர் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய பிரதான கலீஃபா அலியுல் ஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த தரீக்கத்துக்கு தரீக்கத்தை காதிரியான்னு பேர் வச்சாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லும் போது குன்யாவில எழுதும் போது இந்த வார்த்தையை தான் எழுதுறாங்க, இன்ன தரீக்கத்தனா ஹாதிஹி, இந்த என்னுடைய தரீக்கத்து தரீக்கத்தும் முஹம்மதியத்துன், அது தரீக்கத்தை முஹம்மதியா, முகமது நபியினுடைய தரீக்கத்து. இன்ன தரீக்கத்தனா, என்னுடைய இந்த தரீக்கத்து மபுனியத்துன், அது அமைக்கப்பட்டிருக்குது அலா பஷாஷத்தில் வஜ்ஹி, முகமலர்ச்சியின் மீது. காதிரியா தரீக்காக்காரனுடைய முதல் குணம் அவராது ஓதுறது இல்லை, முகமலர்ச்சி. யார பார்த்தாலும் சிரிக்கணும். தபஸ்ஸுமுக வஜ்ஹி அஹீக சதகா, உன்னுடைய சகோதரனை பார்த்து புன்சுர் குருவல் பூப்பது சதக்கான்னு சொல்ல சொன்னாங்கல்ல, நன்ன. சலாமத்து சதுரு, என்னுடைய தரீக்கத்து சலாமத்து சதுரு, சலாமத்து சதுரு மீது எடுக்கப்பட்டிருக்குது. சலாமத்து சதுருனா என்ன? யார பத்தி கெட்ட எண்ணம் உள்ள இருக்கும், அது ஃப்ரீயா இருக்கணும். அப்ப முகமலர்ச்சி வேணும், சலாமத்து சதுரு வேணும். மூணாவது சொன்னாங்க, என்னுடைய தரீக்கத்து அப்படிங்கிறது தேவை, மக்கள்கிட்ட தேவையாகாத வாழ்க்கை, மக்கள்கிட்ட தேவையாகாத வாழ்க்கை. ஆச்சரியமா இருக்கும். அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பாய் நீ பையத் செய்தாங்க. அவுஃப் இப்னு மாலிக் சொன்னாங்க, யாரும் சொல்ல பையத் செஞ்சிட்டேனே. நம்ம ஊர்க்காரர் மாதிரி அவுஃப் இப்னு மாலிக் விளங்கிட்டா பையத்துனா ஒண்ணுதான். ஒரு ஷேகிட்ட போய் கையை பிடிச்சிட்டு, இன்னல்லதீன யுபாயிஊனக இன்னமா யுபாயிஊனல்லாஹ் யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம் ஃபமன் நகஸ ஃபஇன்னமா யுன்குஸு அலா நஃப்ஸிஹி, அந்த ஆயத்தை ஃபுல்லா ஓதிட்டா பையத்து ஹோ கயா. நிறைய பேர் இருந்தா கைத்தொக்குடி, பொம்பளையா இருந்தா சேலையக்குடி, சொம்புல தண்ணி, இது பையத்து. அப்படி நாம விளங்கி ஒரு பையத்தை ஒரு வட்டத்துக்குள்ள வச்சிருக்கோம்ல. பையத்தினுடைய 99 வகையில 1வது வகைக்குள்ள போய் 99 கடந்த மாதிரியான ஒரு விளக்கு நமக்கு வருது இல்ல சமீப காலத்துல. இப்ப வசூலாலும் சொல்றாங்க, இல்ல இல்ல அந்த பையத்துங்கிறது அது வித்தியாசமானது. எதுக்கு சொல்லுவாங்க ஜி? பையத்தை அவுஃப் இப்னு மாலிக் கேட்டாங்க, நான் தான் பையத் செஞ்சுட்டேனே அப்படின்னு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உபுசுத்து, கையை நீட்டுனாங்க. அதற்கு அவுஃப் இப்னு மாலிக் கையை நீட்டினாங்க. கையை நீட்டினவன ரசூலுல்லாஹ் கையை பிடிச்சிட்டு பாய் ஐனி அப்படின்னாங்க, பையத் செய் அப்படின்னாங்க. அலாம, எதற்கு அடிப்படையிலன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எந்த அடிப்படையில தெரியுமா? இனிமேல் யாரிடத்தில் எதையும் கேட்க மாட்டேன் என்று என்னிடத்தில் பையத்து செய். இப்படி எல்லாம் தமிழ்நாட்டுல பையத்து நடந்தா எல்லா முறையும் நல்லா இருக்கும். கம்பெனி எல்லாம் வளராது, கம்பெனி இழுத்து மூட வேண்டியதுதான். யாரிடத்திலும் எதையும் கேட்க மாட்டேன் என்று பையத் செய்யுங்க. அவுஃப் இப்னு மாலிக் செஞ்சாங்க. குதிரையில போயிட்டு இருக்கிறாங்க, சாட்டை கீழே வந்துச்சு, கையில வச்சிருந்த சாட்டை கீழே விழுந்துச்சு. பின்னால வந்த ஒருத்தர் எடுத்து கொடுக்க போனார், கீழே கொடுத்தாங்க. கீழே போடுது, இறங்கி அதை எடுத்துட்டு மேல ஏறினா. ஏறிட்டு சொன்னாகா, யார்கிட்டையும் எதுவும் கேட்க கூடாதுன்னு சொன்ன அர்த்தம் அது வேற. ஆனா அந்த அர்த்தத்துக்கு அவன் கொடுக்கிற விளக்கம், இனிமேல்
இப்ப நமக்கெல்லாம் குடிச்ச டம்ளரை எடுத்துட்டு போறதுக்கு 3 பேர் வேணும். அது மசாலா அஜத்தா இருந்தோம்னா அது ரொம்ப சாதாரணமா இப்ப பாத்தீங்கன்னா தெரியும். ஆனா இங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறை, அவங்களுடைய யதார்த்தமான வாழ்க்கை இது பையத்து. அந்த பையத்துல ஒரு ஷர்த்தை உண்டாக்குறாங்க, அந்த கண்ட்ரோலை உள்ள வச்சுக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையின் மூலமா அந்த சலாமத்து நான் நிறைவுக்கு வந்துட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள்லாம் இருக்கும்போது கேட்டாங்க, உலகத்திலேயே சொர்க்கவாசியை பார்க்கணுமான்னு கேட்டாங்க. பாசம் எல்லாருக்கும் ஒரு ஆமான்னா. கொஞ்ச நேரத்துல ஒரு சஹாபி வந்தார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வந்துட்டு அவர் போயிட்டாரு. போனோன்னு சொன்னாங்க அவங்கதான் அப்படின்னா. அப்ப அது சஹாபிகள் அதை விளங்குனாங்களே தவிர அது பெருசா ஒரு விஷயமா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு காரியமா எடுக்கல. அடுத்த நாள் அதே நேரம் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, சொர்க்கவாசியை பார்க்கணுமா? ஆமா. அதே சஹாபி வந்தாங்க, போதான்னாங்க. இப்படி 3 நாள் முடிஞ்ச பின்னால இவங்களை ரசூலுல்லாஹ் சொர்க்கவாசின்னு சொல்றாங்கன்னா அவங்கள்ட்ட ஏதாவது ஒண்ணு என்ன செய்யணும், இருக்கணும். அந்த ஏதாவது ஒண்ணு எனைட்ட இல்லாததா இருக்கணும். எனக்கு எனைட்ட அவற்றை இருக்கிறது எனைட்ட இருந்திருந்தா நானும் யாரா போயிருப்பேன், சொர்க்கவாசியா போயிருப்பேன். ஆனா என்ன சொல்லல. அப்ப அவ்வளவு சொல்றாங்கன்னா நம்ம இங்க இருக்கிற யாற்றையுமே இல்லாத ஒண்ணு அவங்கள்ட்ட இருக்கணும். அது என்னங்கிறது தெரியும். நேரம் அவங்க பின்னால ஒரு சாபி போனாங்க. ஒரு 3 நாள் உங்க கூட இருக்கலாமான்னு கேட்டாங்க. தாராளமா. 3 நாள் இருந்தாங்க. 3 நாள் முடிஞ்சு வெளியே வந்துட்டு போயிட்டு வரேன். இல்ல ரசூலுல்லாஹ் உங்களை சொர்க்கவாசின்னு சொன்னாங்க, உங்கள்ட்ட ஏதாவது ஒண்ணு இருக்கணும், அதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்தேன். ஆனா நான் தொழுற மாதிரி தான் நீங்களும் தொழுறீங்க. நான் என்னென்ன செய்யறனோ அதுதான் நீங்களும் செய்றீங்க. ஒரு வித்தியாசமா என்கிட்ட இல்லாத ஒண்ணு உங்கள்ட்ட இருக்கிற மாதிரி. அவங்க சொன்னாங்க, 3 நாள் என் கூட இருந்தீங்கல்ல? ஆமா. யாரையாவது பத்தி பேசுறேன்னா? இல்ல. யாரையாவது பத்தி பேசுறது என் காதால கேட்டனா? இல்ல. அவ்வளவுதான், வேற ஒண்ணு. நான் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் 3 நாளைக்கு ஒரு குர்ஆன், கியாமுல் 25 30 அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. யார பத்தியும் பலாய் பேசல, யார பத்தி உண்டான பலாய் என் காதால கேட்கல. அவ்வளவுதான். வந்த சஹாபி சொல்லிட்டு வந்தாங்களா, கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான். எது கஷ்டம் தெரியுமா? முதல்ல சொன்னேன்ல, அஜத்தை செய்தி தெரியுமா? கேட்காம இருக்கிறது கஷ்டம். பேசாம கூட என்ன செஞ்சிடலாம், அல்லாஹ்வுடைய கிருபையில வாழ்ந்துடலாம். கேட்காம வாழ்தல்ங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு காரியம். அப்ப இந்த ஒரு நிலையில அப்போ தரீக்கத் அப்படிங்கிறதும் விலாயத் அப்படிங்கிறதும் நுபுவத்தினுடைய ஜெராக்ஸ். நுபுவத்துல என்ன இருந்ததோ அது அல்லாஹ் இத்தியாவு நுபுவத், அந்த நபித்துவ வாதிடுதல் அப்படிங்கிறதை எடுத்துட்டு அப்படியே கொடுத்தான். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப வலிமார்களை பொறுத்தவரையில இவங்க நபிமார்களுடைய ஜெராக்ஸ் தான். ஏன்னா முதல்ல இவங்க வலிங்கிறது 2வது, முஸ்லிம் ஆகணும்னாலே நபி வேணும், அப்படிதானே? நபியை கொண்டு ஈமான் கொண்டாதான் முஸ்லிம் ஆக முடியும். முஸ்லிமான பின்னால்தான் மூமின் ஆக முடியும். மூமினான பின்னால்தான் முஹ்சின் ஆக முடியும். முஹ்சினான பின்னால்தான் வலி ஆக முடியும். அப்போ வலிங்கிறது அந்த நபித்துவத்தினுடைய ஒரு ஜெராக்ஸ். அந்த நபித்துவத்தை முழுமையா பின்பற்றுது. இப்ப நம்மளும் ரசூலுல்லாஹ்வை தான் பின்பற்றோம், வலிமார்களும் ரசூலுல்லாஹ் தான் பின்பற்றாங்க. ரெண்டுக்குமான வித்தியாசம் என்ன? மருவர்கள் கரைக்கு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, நான் ஒவ்வொரு நாளும் 70 தடவை இஸ்திக்ஃபார் செய்றேன், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். அப்போ கூட இருந்த மாணவர் கேட்டார், அவ்வளவு பெரிய பாவமானு கேட்டார். ஏன்னா 10 வருஷமா ஒண்ணுக்காக 10 வருஷமா 70 தடவை டெய்லி சொல்றேன்னு சொல்றீல, அவ்வளவு பெரிய பாவமானு கேட்டார். மருவர்கள் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, ஆமா அவ்வளவு பெரிய பாவம் தான், பெரிய பாவம் செஞ்சுட்டேன். நான் பக்தாதுல ஹோல்சேல் கடை வச்சிருந்தேன், மார்க்கெட்ல பேரிச்சம்பழம் கடை. அந்த பேரிச்சம்பழத்தை எடுக்கிறதுக்காக மார்க்கெட்டுக்கு போனேன். மார்க்கெட் பள்ளி தானே ஒரு மார்க்கெட்டுக்கு போனேன். மார்க்கெட்ல போய் பழம் எடுத்துக்கிட்டு காலையில வந்தேன். வந்து இறங்கின உடனே ஊருக்கு ஒரு நல்லவன் இருப்பான். அவர் இறங்கின உடனே ஒருத்தர் வந்தாரு. வந்தவர் சொன்னாரு, மரூஃப், நேற்று ராத்திரி நம்முடைய ஊர் மார்க்கெட்டு தீ பிடிச்சி இருந்துச்சு, எல்லா கடையும் போச்சு, உங்க கடையை தவிர. உங்க கடைய நம்ம என்ன சொல்லுவோம்?
அது மாதிரிதான் நானும் சொன்னேன். மறுபடியும் நிறைய சொல்றாங்க அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னேன். இது தப்பா? அன்னைக்கு ராத்திரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வந்து, நீ எல்லாம் ஒரு மனுஷன், அந்த முஹத்திஸுன், நீ ஹதீஸ் அறிவிக்கிற அறிவிப்பாளரா? நீ ஹதீஸ் அறிவிக்கிற அறிவிப்பாளருடைய தகுதி என்ன உனக்கு தெரியுமா? அம்மா சமீத்த கௌலி, என் சொல்ல நீ படிச்சது இல்லையா, கேட்டது இல்லையா? லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. தனக்கு பிடித்தத தன்னுடைய சகோதரனுக்கும் பிடிக்காத வரையிலும் யாரும் மூமினாக முடியாதுன்னு நான் சொல்லி இருக்கிறேன். அவ்வளவு கடை எறிஞ்ச வருத்தம் உனக்கு வரல, உன் கடை தப்புனதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு ஏரியா. அன்னை இந்த ஒரு அல்ஹம்துலில்லாஹ்வுக்காக 10 வருஷம் நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன்? இஸ்திக்பார் செஞ்சிட்டு இருக்கேன். உலகத்துல அல்ஹம்துலில்லாஹ்வுக்காக இஸ்திக்பார் செய்யறது உண்டா? வலிமார்கள் செஞ்சுதான் ஆகும். அதுதான் விலாயத். நமக்கு அதெல்லாம் இல்ல. இப்ப இதுல இருந்து நம்ம விளங்கிடலாம், நமக்கும் அவங்களுக்குமான தரம் என்ன அப்படிங்கறத நாம விளங்கலாம். இது ஒவ்வொரு வலிமார்களுடைய வாழ்க்கையிலையும் நம்ம அலசி பார்த்தோம்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்வாங்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கை. நபியை அப்படியே தங்களுடைய வாழ்க்கையினுடைய ரோல் மாடலாக மாற்றி காட்டிய ரசூலுல்லாஹ் நமக்காக கஷ்டப்பட்டாள். யாரையும் காயப்படுத்த நினைக்காத ஆள், யாரும் சங்கடப்படுறது பிடிக்காத ஆள். இதற்கு புரைதா ரலியல்லாஹு சொல்றாங்க, முஸ்லிம்ல வர்ற செய்தி, ஒரு வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் வந்தாங்க. சாகல் பைத், வீடு நிரம்பிடுச்சு, வேற ஆட்கள் யாருமே வர முடியாது, ஃபுல்லா ஆயிடுச்சு. ஜரீர் இப்னு அப்துல்லாஹில் பஜலி ரலியல்லாஹு வந்தாங்க. வீட்டுல இடம் இல்லை, வாசல்லே நின்னாங்க. வீட்டுல நின்ன ரசூலுல்லாஹ் தான் போட்டிருந்த துண்டை லஃப சுருட்டினா, சுருட்டி தூக்கி எறிஞ்சா, கீழே வச்சு உட்காரு. அது ஜரீர் இப்னு அப்துல்லாவுடைய கையில விழுந்துச்சு. விழுந்த உடனே தலையில் வச்சுட்டாங்க. முத்தம் போட்டு மார்போடு அணைச்சு வச்சுட்டாங்க. ஒரு தலைவர் தாம் போட்டிருந்த துண்டை தம் பிள்ளை ரோட்ல தெருவுல நிக்குதுங்கிறதுக்காக, பிள்ளை மேல வெயில் படக்கூடாதுங்கிறதுக்காக தாம் போட்ட துண்டை தூக்கி கொடுத்தாள். வெயிலுக்காக பிள்ளைகளை நிப்பாட்டி 40-50 பேர் கொன்ன தலைவர்கள் அல்ல. ஒரு சமூகத்தினுடைய வழிகாட்டி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான இலக்கணங்களையும் இந்த உம்மத்தின் மீது அளவு கடந்த அன்பையும் கொண்ட ஒரு பேராசான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வலிமார்கள் நேசிச்சாங்க, அப்படியே பின்பற்றினாங்க, அல்லாஹ்வுடைய விலாயத்தை அடைஞ்சாங்க. அல்லாஹ் அந்த நபியினுடைய பொருட்டால் நம்முடைய ஈமானை முழுமையாக்கி தருவானாக. நம்முடைய ஈமான்ல அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நம்முடைய ஈமான்ல அல்லாஹ் வெளிச்சத்தை தருவானாக. உடம்புல ஆஃபியத்தை தருவானாக. மௌத்து வரையிலும் தலைய தரையில வச்சு சஜிதாக்கூடிய உடம்பாக இந்த உடம்பு அல்லாஹ் ஆக்குவானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.